கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு 2-3 அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட கொடுக்குறான்றத இந்த பாடம் முடியும் போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஓகே. அப்போது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருப்பார்னா 2-3 அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மத்தேயுல 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுங்களா? 2-3ன்றதை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார். அதே மாதிரி அதிலே மத்தேயு 18:20 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது, பார்த்தீங்களா, தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார். அதே மாதிரி யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிக்கும்போது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? 2-3. அப்போது ஏன் இந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இந்த எண்களை பயன்படுத்தி இந்த இடத்துலலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தான் சில ஆச்சரியமான உண்மைகளை பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கலான்றதை இப்போ நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 வசனத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை என்ன பண்ண போகிறோம்னா வெளியெடுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்முடைய பாடம். சரிங்களா? அப்போது எந்த வசனத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, மத்தேயுல 18ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அப்போ இந்த ஒரு அட்வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை கவனிக்கும் பொழுது அவருடைய சீஷர்களை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ணார்னா விசேஷமாக சொன்ன ஒரு அட்வைஸ் இது, உபதேசம் இது. சரிங்களா? அப்போ இதை நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் அந்த வசனத்தில் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நான் வாசம் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கே இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறன்ற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அவர் எங்கே இருப்பாரா? எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இதை வெவ்வேறு கோணங்களில் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டவர் ஒரு 100 பேர், ஒரு 500 பேர், ஒரு 1000 பேர், 10,000 பேர் இருந்தால் தான் வருவாரா? அப்படி கிடையாது. யார் யாரெல்லாம் ஆண்டோடைய நாமத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர் மத்தியில் வாசம் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கின்றத ஒரு கோணத்தில் புரிஞ்சுப்பாங்க, தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா தெய்வீகமான சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அப்போ அதன் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர் ஏன் இந்த நம்பரை அங்கே பயன்படுத்தினார் 2-3 அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். சரிங்களா? அதனால் இவர் எண்ணிக்கையை குறித்து பேசவே இல்லைன்றது பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாயிடணும். ஏன் அப்படின்னா பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே ஒருத்தர் தான். அவர்கிட்டே பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பேசினார், அவர் மத்தியில் வாசம் பண்ணார். அது மாதிரி பேதுருக்கிட்ட பண்ணார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய சீஷர்கள் ஒரு சிலராக கூடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலும் பேர் வாசம் பண்ணார். நிறைய பேர் இருக்கும்போதும் அவர் மத்தியில் ஆண்டவர் போனார். அப்போது நம்முடைய ஆண்டோடைய நோக்கம் கோணம் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையை பற்றி அவங்க பேசலை அப்படின்றது தெளிவாகுது. அப்போ ஏன் இந்த நம்பர்ஸை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது ஆச்சரியமான ஒரு காரியன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஆண்டோடைய தெய்வீக சட்டத்துக்கு உட்பட்ட சத்தியங்கள் இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் சாட்சிகள். சரிங்களா? இப்போ நேரடியாகவே பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2-3 தான் நமக்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கின்றதை கவனிக்க போகிறோம். அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், இந்த நம்பர்ஸ் மூலமாக ஏதோ ஒரு உண்மையை காமிக்கிறார். உலகத்துக்குள்ளே நம்பர்லாம் பார்க்கவே கூடாது. ஆனால் வேதாங்கத்துக்குள்ளாக நம்பர் சொல்லியிருந்தாருன்னா அதில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன சத்தியம் மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம. சரிங்களா? ஓகே. அப்போ 2 அப்படின்றது நம்முடைய வேதத்தில் எதை அடையாளப்படுத்தும், என்ன உண்மையை வெளியே கொடுக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 2ன்ற நம்பர் வேதாமத்தில் நம்முடைய பரிசுத்தமான ஆண்டோடைய சத்தியங்களை அடையாளப்படுத்தும். எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்பர் 2.
புரிஞ்சுங்களா? இதுக்கு நிறைய ஆதார வசனங்கள் வேதாகமத்துக்குள்ளாக நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காணொலியை பார்க்குறவங்க நீங்கள் பதிவு செய்யுங்க, பாருங்கள் இதெல்லாம் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் உங்ககிட்ட விட்டுட்டு போகிறோம். சரிங்களா? அப்போ அடிப்படையாக 2 என்பது ஆண்டவருடைய பரிசுத்தமான சத்தியங்களை வந்து அடையாளப்படுத்தும். அதனால தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது 2ஆக பிரித்து வச்சிருந்தார். புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்தது 3. அப்போ அந்த 3 அப்படின்ற ஒரு எண் வந்து எதை வந்து பொருள்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்துன்றது தான் வேதாம் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சின்றதை நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த நம்பர் 3 நம்பர் நேரடியாகவே நம்முடைய ஆண்டவர் கூட சம்பந்தப்பட்ட ஒரு நம்பர். அப்போ அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய மீட்பை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து எப்பொழுதுமே அடையாளப்படுத்துன்றதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அடிமைகளாக எகிப்தில் இருந்தாங்க. அப்போ அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும், மீட்புக்குள்ளே வரணும் அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அடிக்கணும். சரிங்களா? அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை 3 பாகமாக என்ன பண்ணாருன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து அங்கே பிரித்து காமிச்சார். எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா யாத்ராமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், 8வது வசனம், 46வது வசனம், இந்த 3 வசனங்கள் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை 3 பாகமாக பிரித்து காமிக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 7வது வசனம் எடுத்து நம்ம கவனிக்கும் பொழுது நல்லா பாருங்கள். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வந்துருச்சா, இரத்தம் பிரிச்சிட்டாரா? அடுத்தது 8வது வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை வந்துருச்சா? அப்போ ரத்தம் 1 மாம்சம் 2. பாருங்கள் 46வது வசனம் வாசிக்கும் பொழுது கடைசி லைன் நல்லா கவனிங்க. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கிறாரு கையில், அது 3 மேஜர் பார்ட்டாக பிரிக்கிறாரு. எப்படி? ரத்தம், மாம்சம், எலும்பு அப்படின்னு பிரிக்கிறார். அப்போ இந்த காரியங்கள் அவங்க செய்யும் பொழுது அவர்கள் மீட்கப்படுவார்கள் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? அப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த ஆட்டுக்குட்டி யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நமக்கு தெரியும். பாருங்க 1 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அதில் வந்து நம்முடைய ஆண்டவர் தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்றதுல தெளிவாக எழுதியிருப்பாங்கன்றதை நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த 3 நம்பர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கக்கூடிய மீட்பை அடையாளப்படுத்தக்கூடிய நம்பர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? இது அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நிறைய வசனங்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மத்தேயுல 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே வந்து 30 வெள்ளிக்காசு வந்து யூதாஸ் கொடுப்பாங்க நம்முடைய ஆண்டரை வந்து காட்டி கொடுக்கறதுக்காக. அப்போ அதை 30 அதாவது 3 நம்பர் நம்முடைய ஆண்டரை வந்து தொடர்புபடுத்தியிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்முடைய ஆண்டர் வந்து ஏறக்குறைய 3 நாள் உள்ள பூமியில் இருப்பான்றதை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த 3 நம்பர் நம்முடைய ஆண்டர் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பை அடையாளப்படுத்தக்கூடிய நம்பர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் மத்தேயுல 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அதுக்கான அர்த்தம் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அப்போது வேதாமத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்ட நம்பரில் நம்முடைய ஆண்டவருடைய சத்தியங்களில் உள்ளே வச்சிருக்கார். உலக பிரகாரமாக நான் நம்பரை பார்க்கவே கூடாது, அது பிசாசனுடைய தந்திரம். ஆனால் வேதாமத்துக்குள்ளாக ஆண்டவர் என்ன சொன்னாலுமே அதுக்குள்ளே சத்தியம் இருக்கும் இல்லையா? அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி கவனிக்கும் பொழுது இந்த 2 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து சத்தியத்தை பொருள்படுத்துன்றதை நம்ம கவனிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ 3 அப்படின்ற நம்பர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கப்பெற்ற மீட்பை அடையாளப்படுத்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அப்போது என்ன சொல்கிறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவருடைய மீட்பை தெரிந்து கொண்டு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் மட்டும்தான் நான் வாசம் பண்ணுவேனே தவிர வேறு யார் மத்தியிலுமே என்ன பண்ண மாட்டேன்னா நான் வாசம் பண்ண மாட்டேன்றதை அவருடைய சீஷர்களை மட்டும் என்ன பண்ணார்னா கூப்பிட்டு இதை உபதேசங்களை ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தார். அப்போ அந்த வகையில் கவனிக்கும் பொழுது இந்த உலகத்துக்குள்ளே ஆண்டருடைய வேதம் நம்ம கையில் இருக்குது. அந்த வேதத்தில் ஆண்டருடைய மீட்பு வந்து மிகவும் அருமையாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மீட்பை புரிந்து கொண்டவர்கள் மத்தியில் மட்டும்தான் நான் வாசம் பண்ணுவேனே தவிர வேறு யார் மத்தியில் இருக்க மாட்டேன்றதை அவர் தெளிவுபட கூறியிருந்தார். அப்போ தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் மீட்பை புரிந்து கொண்டு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ண நம்ம தொடர்ந்து வேதத்தை வாசிப்போமாக. ஆமென்.